புனித மார்க்ரெட் மரியா பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த புனிதை. புனித மார்க்ரெட் மரியா பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த புனிதை. இப்புனிதையின் புகழ்பாடுகிறது இக்கவிதை. இந்த அருளாளர் ஒரு மறைப்பொருளாளர். இத்திருவாளர் நம் அக இருள் நீக்கும் அருளாளர். இவர் 1647 பிரான்ஸ் நாட்டில் பிறந்த புனிதை. இவர் 1647 பிரான்ஸ் நாட்டில் பிறந்த புனிதை. இறை இயேசுவின் பக்திக்கு வித்திட்டது இவரின் சரிதை. பிரான்ஸ் நாட்டிலுள்ள பர்கண்டி என்பதுதான் இவரின் சொந்த ஊரு. இறை இயேசுவின் திரு இருதய பக்தியில்தான் உள்ளது இவர் புகழின் வேறு. இளம் வயதில் இவரை ஈர்த்தது நற்கருணை பக்தி. தேவ நற்கருணைதான் தந்தது இவர் பெரும் புனிதராவதற்கு சக்தி. இளம் வயதில் இவரை வீட்டில் முடக்கியது முடக்குவாதம். இவரை மாபெரும் புனிதராக்கியது இறை இயேசுவின் வேதம். இப்புனிதை தனது 24வது வயதில் புனித விஸ்டேசியன் துறவு சபையில் சேர்ந்தார். இவர் தம் வாழ்வை இயேசுவோடு உறவாடுவதற்கே நேர்ந்தார். இறை இயேசு இவருக்கு பலமுறை காட்சி தந்தார். இவர் காட்சியில் துன்புறும் இயேசுவைத்தான் கண்டார். இப்புனிதை வழியாக திரு இருதய பக்தியை பரப்ப வேண்டுமென்று இயேசு விரும்பினார். அதனால்தான் அவர் இப்புனிதையின் பக்கம் திரும்பினார். இயேசுதான் இவரை திரு இருதய பக்தியின் தூதராக மாற்றினார். இப்புனிதையும் தினமும் திரு இருதய ஆண்டவரைத்தான் போற்றினார். இவர் ஒவ்வொரு வியாழன் நள்ளிரவில் திருமணி ஆராதனை செய்வார். அப்போது இயேசு கெத்செமனி தோட்டத்தில் தான் பட்ட வேதனையைத்தான் சொல்வார். மார்க்ரெட் இயேசுவின் திரு இருதய பக்தியை பரப்புவதற்கு ஆர்வமுடன் உழைத்தார். புனித மார்க்ரெட் இயேசுவின் திரு இருதய பக்தியை பரப்புவதற்கு ஆர்வமுடன் உழைத்தார். அதற்காகத்தான் அவர் அருள் கன்னியர் மடம் என்னும் புண்ணிய இடத்திற்கு அழைத்தார். மார்க்ரெட் இயேசுவின் திரு இருதய பக்தியை பரப்புவதற்கு ஆர்வமுடன் உழைத்தார். இயேசு அதற்காகத்தான் இவர் அருள் கன்னியர் மடம் என்னும் புண்ணிய இடத்திற்கு இவரை அழைத்தார். வெள்ளிக்கிழமை திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாட இவரிடம் பணித்தார். அதற்காகத்தான் இயேசு இவருக்கு காட்சியும் அளித்தார். முதலில் யாரும் நம்பவில்லை அவர் அளித்த சாட்சியை அருள் தந்தை புனித கிளாத்வே கொலம்பியர் ஒருவரே நம்பினார். இப்புனிதர் கண்ட காட்சியை 1686 தான் இயேசுவின் திரு இருதய விழா முதலில் கொண்டாடப்பட்டது. 1685 தான் இயேசுவின் திரு இருதய விழா கொண்டாடப்பட்டது. காலச்சூழல் இந்த அருள் தந்தை வழியாகத்தான் இவ்விழாவை கொண்டாட விட்டது. அங்கு 2 ஆண்டுகளுக்கு பிறகுதான் திரு இருதய சிற்றாலயமும் கட்டப்பட்டது.
திருதிய சிற்றாலயமும் கட்டப்பட்டது. அதன்பின்தான் இப்பக்தி உலகில் பலர் இதயத்தையும் தொட்டது. 1690ஆம் ஆண்டு இப்புனிதை மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்றார். 1690ஆம் ஆண்டு இப்புனிதை மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்றார். 1920ஆம் ஆண்டு திருத்தந்தை 15ஆம் பெனடிக்டால் புனிதர் பட்டத்தையும் வென்றார். 1830இல் இவரின் கல்லறை தோண்டியபோது இவரின் உடல் அழியவில்லை. 1830இல் இவரின் கல்லறையை தோண்டியபோது இவரின் உடல் அழியவில்லை. அதுவரை இவர் யாருக்கும் பெரிய புனிதராக தெரியவில்லை. இப்புனிதர்தான் வளர்த்தார் இயேசுவின் திரு இருத பக்தியை. இப்புனிதர்தான் வளர்த்தார் இயேசுவின் திரு இருதய பக்தியை. இப்புனிதரை இறந்தபின்தான் உலகம் அறிந்தது இப்புனிதையின் சக்தியை. இப்புனிதர்தான் வளர்த்தார் இயேசுவின் திரு இருதய பக்தியை. இப்புனிதை இறந்தபின்தான் உலகம் அறிந்தது இப்புனிதையின் சக்தியை.